சகோதரர்களே, நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் செய்கிற பிதஅத் இருக்கிறதே, அது வெறுமனே சாதாரண ஒரு வணக்கமாக உங்களுக்கு தெரியலாம். ஒரு துஆவாக, ஒரு நோன்பாக, ஒரு ஏதாவது ஒரு வணக்கத்தை போன்று நல்லதாக தெரியலாம். ஆனால் நீங்கள் அதற்கு பின்னால் சொல்ல வருகிற செய்தி தான் மிக ஆபத்தானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து ஒட்டுமொத்த சஹாபாக்கள் கூடியிருக்கிற சபையில் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொள்கிற அந்த நேரத்தில் ஒரு செய்தியை கேட்கிறார்கள். அலா ஹல் பல்லக்து, நான் எனக்கு சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் எட்டி வைத்து விட்டேனா? எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு சொல்லி தந்து எல்லா பாவங்களையும் உங்களை விட்டும் தடுத்து விட்டேனா என்ற ஒரு ஒற்றை கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்த குரலிலே, பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதையுமே எங்களுக்கு விட்டுவிடவில்லை, எல்லா நன்மைகளையும் சொல்லி தந்தீர்கள், எல்லா பாவங்களையும் நீங்கள் தடுத்து விட்டீர்கள், உங்களுக்கென்று இறக்கப்பட்ட எதையும் நீங்கள் மறைக்கவில்லை என்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார், ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹுவே நீயே சாட்சியாக இருந்து கொள், நீயே சாட்சியாக இருந்து கொள், நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நான் ரசூலுல்லாஹ் செய்யாத சொல்லாத ஒரு துஆவை, ஒரு பரக்கத்தை அல்லது ஏதோ ஒரு செயற்பாட்டை, ஒரு கபரை கொண்டாடுவதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்ல வருகிறேன்? ரசூலுல்லாஹ் இந்த நன்மையை எனக்கு செய்ய சொல்லித் தரவில்லை, எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்கிற செய்தியை மறைமுகமாக சொல்லுகிறேன். இப்பொழுது நான் ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த கேள்வியை பொய்ப்பிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வை முதலாவதாக பொய்ப்பிக்கிறேன். பொய்ப்பித்தது மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்த அல்லாஹ்வின் தூதரோடு இருந்த ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அத்தனை மக்களையும் அவர்களுடைய சாட்சியங்களையும் நான் பொய்ப்பிக்கிறேன். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து போய் சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை சொல்லித் தரவில்லையே, இந்த வணக்கத்தை சொல்லித் தரவில்லையே, இந்த இபாதத்தை விட்டு விட்டார்களே, எனவே நாங்கள் தானே இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய தூதுத்துவத்தின் அமானிதத்தில் செய்த மோசடியை சஹாபாக்கள் மறைத்து விட்டார்கள் என்று அவர்களின் மீது அபாண்டம் சுமத்துகிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, 7 வானம் 7 பூமிகளின் சொந்தக்காரனாகிய அல்லாஹ், உள்ளங்களை எல்லாம் உள்விளங்கி அறிகிற ரஹ்மான், வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், எங்களின் மீது ஏதாவது ஒரு பொய்யை, ஏதாவது ஒரு புரட்டை, ஏதாவது ஒரு இல்லாத விஷயத்தை இவர் சொல்லுவாராக இருந்தால், வேண்டுமென்றே இட்டு கொட்டி சொல்வாராக இருந்தால், லஅഖதுனா மின்ஹு பில் யமீன், அவரை நாங்கள் அவர்களுடைய வலக்கரத்தை கொண்டு பிடிப்போம், சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அவரை நாங்கள் பலமாக அடிப்போம் என்று அல்லாஹ்வே நபியை பார்த்து சொன்ன அந்த ரப்பை ரசூலுல்லாஹ் சாட்சியாக்குகிறார்கள். அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத். நாம் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறோம், அல்லாஹ் சாட்சியத்தில் அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் பொய்க்கு சாட்சியாக்கி விட்டார்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் பொய்க்கு சாட்சியாக்கி விட்டார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை, இந்த நன்மையை, இந்த விஷயத்தை, இந்த நோன்பை அறிமுகம் செய்யாமல் விட்டு விட்டார்கள். எனவே ரசூலுல்லாஹ் பொய் சொல்லி விட்டார்கள். அந்த பொய்க்கு அல்லாஹ்வை சாட்சியாக்கி விட்டார்கள். அல்லாஹும் அதை மௌனமாக ஏற்றுக்கொண்டார். ஒரு வஹியை இறக்கி நபியை கண்டிக்கவில்லை, நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்கவில்லை, நான் சொன்னதை நீங்கள் அறிமுகம் செய்யவில்லை, பொய் சொல்லிவிட்டீர்கள் என்று நீங்கள் சொல்லவில்லை. எனவே அல்லாஹும் மோசடி செய்து விட்டான். நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த மிக பெரும் அமானித மோசடியை, மிக பெரும் ஈமானுக்கு எதிரான ஒரு செய்தியை தான் பிதஅத்துக்கள் செய்கிற, அதை அங்கீகரிக்கிற, அதை பிரச்சாரம் செய்கிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உறவுகளே, இந்த வார்த்தை சரியானதா? இதை ஒரு ஈமானியனால் அங்கீகரிக்க முடியுமா? இதை பின்பற்ற முடியுமா? அவர்கள் செய்வது அழகாக இருக்கிறது என்பதற்காக, நன்மைதானே என்பதற்காக சில நேரம் நாங்கள் துஆக்கள் பாமரர்களுக்கு தெரியாது கற்பிக்கிறோம், அதற்காக சொல்லிக் கொடுக்கிறோம். எத்தனை வருடங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள்? ஒருவன் பிறந்ததிலிருந்து இறக்கிற மரணிக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். அவன் எப்பொழுது கற்றுக்கொள்வது? அவன் எப்பொழுது தனிமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்பது? அவனுடைய பாவங்களுக்கு எப்பொழுது அவன் தௌபா செய்வது? எப்பொழுது அவனுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்பது? எப்பொழுது அவன் பிரார்த்தனை செய்வது? எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு எத்தனை இந்த பிதஅத்துக்களால் அன்புக்குரிய சகோதரர்களே எத்தனை நல்ல காரியங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா?
எத்தனை நல்ல விஷயங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு பித்அத் எங்கெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அன்புக்குரியவர்களே பல சுன்னாக்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றன. அதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கெல்லாம் ஒரு பித்அத் உயிர்ப்பிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமை புகுந்து விளையாடுகிறதோ அங்கெல்லாம் பல சுன்னாக்கள் அன்புக்குரிய சகோதரர்களே குழி தோண்டி புதைக்கப்படும். இதை நாம் நிதர்சன வாழ்விலே கண்டு கொண்டிருக்கிறோம் என் ஈமானிய உறவுகளே. எனவேதான் இந்த பித்அத்துக்களை பொறுத்தவரை மிக எச்சரிக்கையாக இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற இல்லாத விஷயங்கள் எது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாம் தேடி படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.